உங்கள் ஹெச்டி பேசுகிறேன். இப்போ வந்து நம்ம ஒரு இயர் ரேங்க் தான் வந்திருக்கோம். வந்து பார்த்தீங்கன்னா நான் இருக்கிறது ஹீரோய்க்கு 2 ஸ்டார் தான். நீங்கள் என்ன நினச்சிக்க போகிறீங்க? கிராண்ட் மாஸ்டர் ரீஜன் ஹீரோய்க்கு 2 ஸ்டார் தாங்க. ஆனால் கூட வர்றது ப்ரோ பிளேயர்ஸு எப்படியே தெரியுது. ஸோ வந்து அப்படி வந்து ஒரு மேட்ச் தான். ஸோ வந்து இல்லை பார்க்கலாம் வாங்க. ஸோ வந்து நான் டிவி டவரில் இருந்தேன் எப்போவுமே. அப்புறம் இந்த சைடில் இருந்தீங்கன்னா நல்லா லூட் பொறுக்கி நல்லா கிளிதான். இல்லைன்னா அங்கெல்லாம் இருந்தீங்கன்னா ஒரு 2 கிலோ அடிச்சே செத்து போயிட வேண்டியதுதான். ஸோ வந்து இதுதான் நம்மளோட ட்ரிக்ஸு. நீங்கள் கூட சொல்லலாம் இது பண்ணிக்கோங்க. லாங் ஹெட் வந்து இங்கே கன்ஃபார்மாக இருக்குங்க. ஷார்ட் ஹெட் தான் இருக்கும். ஏதாவது நல்ல ஷார்ட் இருக்கும். என்ன கண்ணானதாலும் ஃபைட்டிங் ஆரம்பிக்கல. ஃபைட்டிங் எப்போல்லாம் ஆரம்பிக்கிறீங்க? ஃபைட்டிங் ஆரம்பிச்சா தானே என்னால் எங்கே எனிமி இருக்கீங்கன்னு பார்க்க முடியும். எங்கள் மேலே எவனாவது எனிமி இருக்கானா? இல்லை. ஸோ வந்து இப்போ வந்து அந்த புதுசாக ஒரு பண்ணி விட்ருந்தாங்களே, அந்த பண்ணியை நம்ம எடுத்துட்டோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஒருத்தர் நமக்கு டேமேஜ் கொடுக்கலாம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஒரு மீட்டே சூற்றிக்கலாமா? அங்கே எனிமி இருக்கான் பார்க்கலாமா? நான் ப்ரோ என்ன வைத்தியம் பார்க்குற மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அப்படி தாங்க வயல வருது. ஓகேவா? ஏதாவது நல்ல கண்ணாக கொடுங்கடா. என்னடா மொக்கையான கண்ணாக கொடுத்துட்ருக்கீங்க? நல்ல கண்ணு கொடுங்கடா. கொஞ்சமாவது நல்ல கண்ணு கொடுங்கடா. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்மளுக்கு சரியான மொக்கையான கண்ணெலாம் கொடுத்துருக்கோம். எங்கடா ஓசிக்கில் அடிக்க நான் தயார். ஓசிக்கில் அடிக்க தயார். ஆனால் ஓசிக்கில் படிக்கணும். எங்கடா என்ன பேசு இது? ஓகே அப்படின்னா ஏறிடுவோம். நம்மள்ட ஒரு ஹார்ட் இருக்கேன். யாரா இந்த பேக்லாம் என் கையில் கொடுக்குறது? ஐயோ என்னங்க இது வரணும். இவங்களுடைய எஸ்கேஎஸ் நான் கூட எஸ்கேஎஸ். எஸ்கேஎஸ் வெர்சஸ் எஸ்கேஎஸ். ஏறிடுவோமா இல்லை வேணாமா? ஃபுல் டேமேஜுக்கு அவனுக்கு. சோனியா சரியான டைமில் ஒர்க் ஆச்சு. ஆனால் 2 ஹெச்பி இன்னும் 2 ஷாட் எடுத்தா போட்டு சுற்றிருப்பான். ஸோ எதுவும் பிரச்சனை இல்லை, விளாடுவான். நமக்கு தான் ஹார்ட் இருக்கு. அங்கே தான் ஹார்ட் வேணாண்டா அப்படின்னு தோணுது. நம்ம சைடில் வந்து அங்கே ஹார்ட் பிடிச்சிருந்தனால அவன் கிட்ட இறங்கியிருந்தா அடிச்சிருக்கலாம். ஆனால் அந்த ஹார்ட் முக்கால்வாசி முடிஞ்சிடும். அதனால தான் இருக்கலாம். கொஞ்சம் மறந்துக்கோங்க. ஹார்ட்லாம் கிடைக்க கஷ்டம். ஸோ வந்து இனிமேல் நம்ம ஹார்ட் ரொம்ப கஷ்டம் புரியுதா? வந்து ராமனை பார்த்து விட்டுருங்க. பார்த்து நல்லதாக ஒரு என்மி சும்மா ஆஃப்லேனே அங்கே ஒரு என்மி பார்த்துட்டேன்டா. அங்கே இன்னும் ஒரு என்மி இருக்கா மட்டும் தெரியுது. இப்போ தான் க்ளோவல் போட்டாவா? பார்த்துட்டேங்க அந்த எனிமியை. லூட் அடிக்க வரையா? என்னடா லூட் அடிக்க கூட வர மாட்டியாடா? லூட்டு கூட அடிக்க மாட்டியாடா? லூட் அடிக்கல, லூட்டு கூட அடிக்க மாட்டான் அவன். அதாவது ஒரு எனிமி இந்த சைடில் 2 பேர் கிராஸ் ஃபயரு, அந்த சைடில் 2 பேர். எங்கே அடிக்கிறது? நாங்கள் லைட்டாக கிளிச் ஆகுதுல்ல, எனக்கு கூட அந்த லேக்னஸ் தெரியுது. இனியரோ போட்டு யாருன்னா தேடும். என்ன தீரும் ஒரு ஷார்டேஜ் கண்ணு கூட இல்லை. நல்ல ஒரு ஷார்டேஜ் கண்ணு கொடுத்தாங்கன்னா நானும் பேரபிள் கூட பேரபிள் தான் நான் இப்போ யூஸ் பண்ணுவேன். எஸ்கேஎஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ணுவேன். சில பேர் எஸ்கேஎஸ் பிளேன்னு அவங்க தான்
கிடைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த ஒரு என்ன சொல்கிறது இப்போ ஏதாவது ஷார்ட்டேஜ் எனக்கு கொடுங்கடா. M60 டேய் என்னடா ஒரு கண்ணுக்காக எதுக்குடா இப்படியே விடுறீங்க? என்ன இப்போ அடுத்து ஃபோர்த் போட்டிருக்கா? ஓகே நல்லது. ஒரு எனிமிங்களா நல்லா பார்த்துட்டா அங்கே ஒரு எனிமி இருக்கான். எல்லாரும் தான் பார்த்துருப்பாங்களே. ஐயோ அவன் பார்த்தானா பார்க்கலன்னு தான் நினைக்கிறேன். டப்பு போட்டு வச்சுருவேன். நான் ஏதாவது ஒரு எண்ணி வந்து இந்த மேலே யார் அது சவுண்டு அந்த மாதிரியே இருக்கே. நம்மளால இது ஓடிக்க முடியாதா? ஓடிக்க முடியுதுங்க. ஆனால் நான் வச்ச லேண்ட்மே நான் இது ஓடிக்கணும். இதே நாங்கள் லாஜிக் இல்லாமல் மேக்கேஜ் கூட நல்லா வேணாம். ஆனால் இருக்க மாட்டேனா யோசரா யாரா அது? என்ன அடிக்கிற வரைக்கும் ஒருத்தன் தைரியமா? யாருக்குடா அது இருக்கு? ஏதாவது ரிவைவல் பாயிண்டாக இருக்கான்னு பார்க்கலாம். அவுட் ஆஃப் ஜோன் கூட நான் எடுக்கிறேன்டா. எதுவுமே ஃபன் ஃபேர் ஒன்று இருக்கா? ஃபன் ஃபேர் அவன் வச்சுட்டு ஓடுவேன். ஐயோ இப்போ இங்கேருந்து ஃபன் ஃபேர் வரைக்குமா முடிஞ்சிடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஓடிட்டு வந்தேன். ஓடுறா வேகமா ஓடு. அதுதான் அந்த சைடில் கார் செய்கிறான். இல்லை தாங்க முக்கியம். எல்லாரும் கிராண்ட் ஃபயர் பண்ணிட்டுருக்காங்க. பார்த்தாலே தெரியுது அவன் ஒரு புல்லட் கூட படிக்க மாட்டேங்குது. ஆனால் நம்மளுக்கு சரியான புல்லட் இருக்குது. நான் இப்போ என்ன பண்ணுறது அங்கெல்லாம் க்ளோவர் பண்ண வச்சுருக்கேன். அங்கே அவனை அடிச்சிடலாங்க. தூங்கிடலாமா பேசாமல்? சட்டோட போக அடிக்குதா? டேய் யாராவது பின்தாக்குதலா? யாராது இப்படியா பின்தாக்குதா பண்ணுறது? இப்படி வச்சுக்கிட்டே டாப்னு அடிச்சிருக்கான். என் ஜோனையும் முடிஞ்சிருக்கு. இந்த மேட்ச் எவ்வளோ மைனஸா நீங்களே சொல்லிடுங்க. இது 10 ப்ளஸ்ஸா? அந்த மேட்ச்சில் வந்து ஒரு 10 ப்ளஸ் ஆயிடுச்சு. எதுவும் தெரியல. இப்போ வந்து இந்த மேட்ச் 30 ப்ளஸ் 40 ப்ளஸ் என்ன 60 ப்ளஸ் 70 ப்ளஸ் பண்ணுறோம். ஸோ வந்து எந்த ஒன்றும் தெரியல. ஸோ நம்ம இறங்குற மாதிரி டிவி டவரில் இறங்கி எந்த கிலோ கிடைக்கல. ஸோ வந்து இதில் பிரசிலா, அதனால் பிரசில் இறங்க தேவையில்லை. ஸோ வந்து இது மாறு இன்னும் மாறா எல்லாம் இந்த நேரம்லாம் வாங்கி கூட மாறினாங்க. ஆனால் என்ன நான் புதுவாக அதுவா இந்த பிளேஸில் எவ்வளோ பேர் இருக்காங்களே தெரியலையே. ஒருத்தவங்க சைடில் இருக்கோம். ஓகே வாங்க நம்ம இந்த சைடில் இறங்கி லூட் அடிக்கலாம். வேறு அது கால் பண்ணுறது ஒரு இல்லைங்க என்னோட ஃப்ரெண்டு தாங்க. ஓகேவா ஏதோ தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டான். இந்த மேட்ச் முடிஞ்சு போய் பேசுகிறேன். ஸோ வந்து ஏன் நினைப்பாக தான் கிடச்சி அந்த மஜா ஆடணும். வாங்க வந்து ஹார்ஸ் இப்போ தான் வாங்கினேன். ரொம்ப நாளாக ஆகலை. திரும்ப பார்த்தாச்சு பார்த்தீங்களா. வந்து இப்போ இரிஸ் தான் வச்சுட்டு வந்துடுறேன். வாங்க என்ன பண்ணுது. இந்த கன்று எடுத்துக்கலாம், இந்த கன்று எடுத்துக்கலாம், இந்த கன்று எடுத்துக்கலாம். புட்டு கண்ணா ஏங்க நான் கூட யூடியூபர் மாதிரி பேசுகிறேன். ஆர்ஜியரா புட்டு கண்ணுன்னு சொல்லுவாங்களே, நம்ம கூட புட்டு கண்ணுன்னே சொல்லுவாங்க. இந்த டவுனில் இருக்குன்னா நல்லா இருக்கும். கில் அடிக்கலாம் போலையே. இப்போ எவ்வளோ பேர் இறங்கியிருக்காங்க.
ஒரு இடத்துல எவ்வளோ பேர் இறங்குறாங்க. அங்கே ஒரு எண்ணி இருக்கா மட்டும் தெரியுது. ஆனால் அந்த எண்ணி எப்போ வெளில வரான் மட்டும் தெரியும். கிளைடர் அங்கே கிளைடர் கிடச்சிச்சுன்னா நம்மளுக்கு இப்போ வந்து நம்ம என்னன்னா கிளைடர் யூஸ் பண்ணி எங்கேயாவது போக முடியுதான்னு பார்க்கலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கிளைடர் யூஸ் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் அங்கே ஒரு எண்ணி ஓகே கொடுங்க தெரியல எண்ணியா இல்லையான்னு. ஏய் எம்மா டே யாரா நீ சுற்றி கவர் போடுவோம். அப்போ அப்படி தானே சுற்றி கவர் போடாமல் ஒரே ஒரு கவர் பண்ணணும். பின்னாடி வந்து அடிச்சான் நாங்கள் ஓவர் அடிக்கிறோம். நீங்களா இருக்கேன் புட்டு புட்டு கண்ணு வச்சு ஜம்ப் பண்ணி அடிக்கிறேன். இதுக்கு முன்னாடி நின்றுக்கலாமா? நம்மளோட இடத்துக்கு ஓடிடலாமா? நம்மளோட இடத்துக்கே ஓடிடலாமா? ஓடு 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 போயிட்டேன்டா. இது வேற என்னங்க இது கத்துச்சு காசுலாமா இருக்கு. எழுதுவா இப்படியெல்லாம் காரில் வரானே எனக்கு இதெல்லாம் பிடிக்கலாங்க. எப்படி வந்தால் பார்த்தீங்களா பேப்பர் வேணும் ஓடி வந்தான். நான் வந்து ஒரு 2 ஷாட் போட்டேன். கொஞ்சம் நேரத்தில் காலியாக இருக்க வேண்டியது. ஆனால் வந்து எஸ்கேப் ஆனான். ஸ்பீடெலாம் போட்டுருப்பானா வெயிட் போட்டுக்கின்னு அப்படியே ஸ்பீடாக போட்டுன்னு போயிருப்பான் போல. டாப்னு ஒரு ஷாட் அடிச்சானா செத்து போயிட்டான். எப்படியே நம்மளை புட்டு வைப்பான். கன்னோட பவரே இருந்தான். யாரா அது நம்மளை அடிக்கிறவன்? நம்மளே டேமேஜ் கொடுத்துட்டாங்க. டேமேஜா கொடுக்கலையா? ஓகே நாங்கள் இது இதுதான் அந்த டேமேஜ் என்ன காட்டுது. ஸோ வந்து இங்கே தான் வந்தேன். ஸோ வந்து கொஞ்சம் கோச்சுக்காதுங்க. ஸோ வந்து அப்படியே நான் இப்போ வீட்டுக்கு இந்த சைடில் ஓடுறேங்க. ஸோ வந்து இப்போ அந்த சைடில் அப்படியே ஓடுறேன். என்ன சவுண்டுன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தன் வந்து பீரோலாம் ஓப்பன் பண்ணிட்டு சார்ஜர்லாம் தூக்கி போட்டுருக்கிறான். ஸோ அவன் எவனும் இல்லை நம்மளோட தம்பி தான். க்ளோ ஆல்ரெடி அப்படியே நிற்போம் அப்படின்னு தோணுது எனக்கு. ஏன்னா எளிமையாக மாட்ட மாட்டாங்க. அவனும் ஒருத்தன் அந்த சைடில் ஒருத்தர் பிஎஸ்எஸ் வச்சு இருக்காங்க போனாங்க. டாப்னு வேஸ்ட்டாக வச்சு போடுறோம். நாங்கள் என்ன பண்ணுறது? எனிமி எங்கே தம்பி? எங்கே தம்பி இருக்கீங்க? பொறுக்குறதால லைக்குன்னு சொல்லுவீங்க. ஆமாம் எதுவும் பண்ண முடியாதுனால வா காட்டுது. அவனே தானே அந்த சைடில் இருக்காங்க. சுற்றிக்கலாம் இருக்காங்க. அவனே நம்ம சைடில் ஒருத்தன் காரில் போனாங்க. அந்த சைடில் ஒரு எனிமி இருக்குன்னு காட்டுச்சு. நல்லா இருக்கா இந்தா செத்து போயிட்டாடா. இந்த சைடில் ஒருத்தன் காருக்கு போனான். அவன் எங்கேயே போயிருப்பான். யாருங்க அவங்க? அந்த சைடில் பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. இப்போ ஷூட் பண்ணுற சவுண்ட் பார்த்துட்டேன். விஎஸ்எஸ் வலிக்கிறேன். ஏன்னா புட்டு கண்ணு இருக்குடா. புட்டு கண்ணை வச்சு போட்டுருவேன். புரியுதா? தெரியாங்க எப்படி வந்தால் பார்த்தீங்களா? எங்கே பார்க்கலாம். இன்னும் ஸ்லோவாக மெடிக்கிட்ட போட்டு வந்திருக்கான். நான் இருக்குன்னு தோன்றோட டப்புன்னு ஹெட்ஷாட் வச்சுருக்கான். சரியான ஒரு ஷாட் தான். இந்த சைடில் இருக்குது இன்னும் இல்லையா? ஓகே இங்கே ஒரு ஏர் ட்ராப்பாவது இருக்குது.
அந்த ஏர் ட்ராப்லையாவது ரூட் அடிச்சுட்டு போகும். இந்த ரூட் இந்த ஏர் ட்ராப்பு இல்லை நீங்கள் இன்னும் கிட்டக்க எண்ணி இருக்கிற மாதிரியும் தெரில. கொடுத்து வச்சுருக்காங்க. தேங்க்யூ ஃபார் எஸ்விடி. நான் அப்படியே ஓடுறோம். கிரனேடு அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா டப்புன்னு போட்டுருவாங்க. இந்த அர்சலை ஓப்பன் பண்ணிடலாம். இந்த சைடில் ஒரு எண்ணி இருக்காங்க. டேமேஜ் கொடுத்து வச்சு ஓசிக்கில் அடிச்சாச்சு. கம்மி பண்ண எதுவும் தேவையில்லை. ஏன்னா ஆமாம் இதில் லிமிட் இல்லை. காசு இன்ஃபினிட்டி ஆமாம். அதனால் எஸ்பிடி வச்சு போட்டாங்கன்னு போட்டுட்ருக்கேன். அவ்வளோ தூரம் லாங் ரேஞ்ச் இந்த கத்தியெல்லாம் போவோம். எவ்வளோ தூரமாக போகுமாடா? இதுவும் போகல. தெரியாண்டா, நான் வந்து பார்த்தேங்க. நான் ஓரியன் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு தப்புன்னு அந்த பவரை போட்டுவிட்டேன். எம்பி பாடியை வச்சு நான் நினச்சா பொட்டுன்னு முடிச்சிடலாங்க இவனெல்லாம். ஸோ இந்த மேட்ச் எவ்வளோ ப்ளஸ்ரா? 36 ப்ளஸ். சொன்ன மாதிரி 30 ப்ளஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ வந்து இந்த வீடியோவில் யார் ஃபுல்லாக பார்த்தீங்களோ அவங்க நான் ஃபுல்லாக பார்த்துருக்கேன் ப்ரோ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து வாட்ச் யூ நெக்ஸ்ட் வீடியோ கைஸ். ஸோ வந்து பாய் இதெல்லாம் இந்த 2 தான் என்னோட ஃபேவரட் ஆகும். ஸோ பாய் 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 பாய்.